தமிழகத்தில் உள்ள பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக நவம்பர் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். தமிழகத்தில் மாநில கல்விக் கொள்கை அமல்படுத்தும் வகையிலே பாடத்திட்டங்களை மாற்ற உருவாக்கப்பட்ட குழு ஆலோசனையிலே ஈடுபட இருக்கின்றது. வரும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதிகளில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையிலே இந்த பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கான இந்த கலை திட்டம் மற்றும் பாடத்திட்டம் உருவாக்கக்கூடிய அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாநில திட்ட குழு உறுப்பினர் சுல்தான் இஸ்மாயில் தலைமையிலே பாடத்திட்டங்களை தயாரிக்கக்கூடிய குழு உருவாக்கப்பட்டிருந்தது. பாடத்திட்டங்களை மாற்றியமைக்க உருவாக்கப்பட்ட இந்த 2 குழுக்களிலும் 32 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த 2 குழுக்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு புதிய துறை சார்ந்த பாடத்திட்டங்களை சேர்ப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குழு தங்களிடம் இருக்கக்கூடிய தரவுகளை இந்த ஆலோசனை கூட்டத்திலே விவாதிக்க இருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலும் சிலபஸ் அப்கிரேட் என்பது அனைத்து விதமான அந்த படிப்புகளுக்கும் பொதுவானதுதான். எனவே அந்த அடிப்படையில தமிழ்நாடு பாடத்திட்டம் 2017 மாற்றப்பட்டு புதிய புத்தகங்கள் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டு வந்தது தொடர்ந்து. எனவே இந்த சூழ்நிலையிலே தான் தற்போது புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சியிலே பள்ளிக்கல்வித்துறை ஈடுபட்டு வருகின்றது. அதற்கான ஆக்கப்பூர்வமான ஆலோசனை கூட்டம் முதற்கட்டமாக தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டம் இனி பல்வேறு காலகட்டங்களில் கூடி ஒரு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு விரைவில் புதிய பாடத்திட்டம், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தோடு சில முக்கிய பகுதிகளும் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.